பிரசல்ஸ் மீட்டிங்கினுடைய அடுத்தடுத்த பாகங்கள் அப்படிங்கிறது வெளியாகி சுமார் பகீர் கிளப்புகிறது அப்படின்னு சொல்லலாம். உலக அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்ததுலேருந்து தமிழ் பொக்ஷத்துக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பதும் ஆமாம் இல்லை, திருப்புற பக்கம்லாம் நமக்கு கண்டென்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் இங்கே பெரிய அளவில் அதிகமான செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிறது விருப்பப்படவே இல்லை. ஆனால் நிறைய உண்மையான செய்திகளை பார்த்துட்ருக்கோம். பிரசல்ஸில் நடந்த இந்த மீட்டிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை பிரசல்ஸில் இந்த மீட்டிங் நடக்கலைன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகி இருக்கும். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் யோசித்தாலே நார்மலாக எல்லாருக்கும் தெரிகிற விஷயம்தான். பிரசல்ஸில் கூடின கூட்டங்கள், அந்த ஐரோப்பா நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஐரோப்பிய நாடுகளில் எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட திவாலாகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆனாலுமே இந்த போர் தொடர வேண்டும், அவங்களுக்கு தேவையான உக்ரைனுக்கு தேவையான பணத்தை அள்ளி அள்ளி நம்ம வீச வேண்டும், நம்ம நாட்டை பலப்படுத்த வேண்டும், நம்முடைய டிஃபென்ஸ் செக்டாரை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பேசினாங்களே தவிர இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் ரஷ்யா கூட நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம், இதுக்கு மேலேயும் ரஷ்யா பிடித்து வைத்திருக்கக்கூடிய இடங்களை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம். ஒரு நாட்டினுடைய தலைவர் பேசினாங்களா? பேச மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஐரோப்பாவில் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்கும் அங்கே பணத்தை வேட்டையாடுவதற்கும் பெரிய ஒரு யுத்தம் தேவை. அந்த யுத்தமாக ஒரு ப்ராக்சி வாராகத்தான் இப்போ உக்ரைனை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் இதே ப்ராக்சியா அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை வைத்து ஒரு பெரிய கேமை ப்ளே பண்ணார். ஏகப்பட்ட டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் அப்படிங்கிறது எல்லாமே அமெரிக்காவுக்கு கிடைச்சி. ஆனால் இந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எல்லாமே அமெரிக்காவினுடைய அரசாங்கத்துக்கு கிடைச்சிச்சா? இல்லை, அமெரிக்காவினுடைய தனியார் நிறுவனங்களுக்கு கிடைச்சிச்சு. அமெரிக்காவில் டீப் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டீப் ஸ்டேட் கையசைக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பணம் போய் சேர்ந்தது. வாராரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இது வேணான்னு சொல்கிறார். நேரடியாக இந்த டீப் ஸ்டேட் என்ன செய்யுது? இல்லை நம்ம நேராக யூரோப்புக்கு தாவிடலான்னு சொல்லி யூரோப் நாடுகளை கூப்பிட்டு இந்த யுத்தத்தை நிப்பாட்டாத, இந்த யுத்தத்தை நிப்பாட்டிட்ட அப்படின்னா உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிதாக வெடிக்க ஆரம்பிக்கும். உன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யுத்தத்தை பற்றி யோசிக்காமல் வளர்ச்சியை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உன்னுடைய அந்த கனிம வள திருட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆப்பிரிக்காலாம் பொழைச்சிக்கிட்டாங்க. இங்கே புர்கினோ ஃபேசோ விட்டுட்டாங்க, ஃப்ரான்ஸ் வேறு வழியே இல்லை. புர்கினோ ஃபேசோ ஓங்கி ஒரே குத்து ஃப்ரான்ஸில், இதுக்கு மேலே என்னுடைய கனிம வளங்கள் எடுத்து அப்படின்னு சொல்லி இப்போ ஃப்ரான்ஸ் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லாருமே சேர்ந்து மீண்டும் பிரசல்ஸில் ஒரு மீட்டிங்கை போட்டு ஏற்பட வேண்டி இருந்த சீஸ்ஃபயரை நிப்பாட்டிட்டாங்க. அந்த சீஸ்ஃபயருக்கு பிறகு உக்ரைன் பொழைச்சிரும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஒருவேளை சீஸ்ஃபயர் ஏற்பட்டிருந்தால் விக்கி உக்ரைனுடைய கனிம வளத்தில் அமெரிக்கா எல்லாத்தையும் கொண்டு போயிருப்பாங்க விக்கி அப்படின்னு கேட்டால் இப்போ மட்டும் உக்ரைனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? உக்ரைனுக்கு நடக்கக்கூடிய பெரிய விஷயமே உக்ரைன் ரீபில்டு செய்யப்படுவதற்கு உக்ரைன் குட்டி குட்டி நாடுகளாக குட்டி குட்டி இடங்களாக பிரித்தெடுக்கப்பட்டு பல தனியார் நிறுவனங்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. நமக்கு தெரியாது. அக்ரிமெண்ட் எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டிருக்கார். நேற்று வர அமெரிக்காவினுடைய ஆயுத உதவியே எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன ஊடகம் இன்னைக்கு திடீர்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து 500 பில்லியனுக்கு கணக்க வைக்கிறாரு. நான் 500 பில்லியன் வாங்கலையா, 100 பில்லியன் கூட என் நாட்டுக்கு கிடைக்கலன்னு சொல்லி உக்ரைன் சொல்றது யாரும் நம்ப மறுக்கிறார்கள். இதுதான் உலக அரசியலுடைய மெயின் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? நாம் சொன்ன இந்த கருத்தை ஹங்கேரியனுடைய ஃபாரின் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு உண்மையான சீஸ்ஃபயரை தடுத்த அந்த உன்னத நோக்கம் படைத்த ஒரு கூட்டம் தான் பிரசல்ஸில் வச்சு நடந்தது. அந்த கூட்டத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. யுத்தம் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எண்ணமே தவிர இந்த உலகத்தில் அமைதி திரும்பி எல்லாருமே நல்வழிப்படுத்தப்பட வேண்டும், நல்லாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பணம் சூறையாடப்படுவதற்கான வாய்ப்புகள், வழிகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் பிரசல்ஸ் மீட்டிங்கினுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. இந்த விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிறைய யூரோப் நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை உக்ரைனுக்கு நம்ம என்ன செய்யணும், உதவி வேண்டும், உக்ரைனுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எல்லா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது யார் சொல்கிறாங்கன்னு தெரியுதா? ஃப்ரான்ஸ் எத்தனை நாடுகளை காலனியாக வச்சுருந்த நாடு. யூகே கிட்டத்தட்ட உலகத்தில் 25% நிலப்பரப்பை அவங்களுடைய அடிமையாக வைத்திருந்த நாடு. இவங்க சொல்கிறாங்க நம்ம உக்ரைனுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி. இதனால் அந்தந்த நாடுகளுக்கு பல லாபங்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு பல லாபங்கள். ஆனால் எல்லா நாட்டு மக்களுக்கும் பல பிரச்சனைகள் காத்துட்ருக்கு. வேறு ஒன்றுமே வேணாம்ப்பா.
அண்டர் சி கேபிள் ஒரு பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு. நோர்ட் ஸ்ட்ரீம் 1 நோர்ட் ஸ்ட்ரீம் 2 இருக்கட்டும், பால்டிக் கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய கேபிளாக இருக்கட்டும், அண்டர் சி பைப்லைன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. அது நோர்ட் ஸ்ட்ரீம் 2 இருக்கட்டும், இல்லை பால்டிக் நாடுகளுடைய அந்த பைப்பாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விசாரணை குழு எல்லாமே நடத்துனாங்க. ஞாபகம் இருக்கா? கடைசியாக ஸ்வீடன், ஃபின்லாந்து எல்லாருமே சேர்ந்து நாங்கள் விசாரிப்போம், ஆனால் ரஷ்யா அதுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. இப்போ ஃபின்லாண்டினுடைய இன்வெஸ்டிகேஷன் முடிவடைந்திருக்கிறது. இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் என்ன ரிசல்ட் வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், ரஷ்யா தான் காரணம் அப்படின்னு சொல்லி தானே வந்திருக்கணும். பட் வந்தது என்னன்னா, இல்லை, அங்கே நடந்த விபத்துக்கும் ரஷ்யாவுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபின்லாண்டினுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரஸ்ட்ரேட்டிங் வெஸ்டர்ன் ஒஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கோபம் அடைந்திருக்கிறார்கள், வெறுப்படைந்திருக்கிறார்கள் வெஸ்டர்ன் ஒஃபிஷியல்ஸ் அப்படிங்கிறவங்க. ஏன்னா ரஷ்யாவின் மீது எந்த விதமான தப்பும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. இது சொன்னது ரஷ்யாவின் ஆதரவு நாடுலாம் கிடையாது. ரஷ்யாவுக்கு நேர் எதிராக திரும்பின ஃபின்லாந்து, ஸ்வீடன், நேட்டோவில் இப்போ புதுசாக ஜாயின் பண்ண ஃபின்லாந்து நாடு தான் இதை சொல்லியிருக்காங்க. யாரு கூடயுமே அதிகமாக நான் இந்த நாட்டை சார்ந்தவன், நான் இந்த நாட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிற ஒரு நாடு கிடையாது ஃபின்லாந்து. எப்போதுமே உலக அரசியலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஃபின்லாந்து, ஸ்வீடன்லாம் தனியாக நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஃபின்லாந்து சொல்லியிருக்காங்க, எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் கன்க்ளூட் ஆயிடுச்சு, ஆனால் இதில் ரஷ்யாவினுடைய ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இவ்வளோ நாள் ஒரு பெரிய உருட்டுனீங்களே, ரஷ்யா தான் எல்லாத்துக்கும் காரணம், ரஷ்யா தான் இந்த கேபிள் லீக்குக்கு காரணம், இது எல்லாமே சொன்னீங்களே, இதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் பொய் தான். ஓகேப்பா, ஃப்ரான்ஸ் வந்துட்டாங்க உள்ள. ஃப்ரான்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்மளாம் விடத்துட்டு போயிடணும். அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அதனுடைய நிப்பாட்டிட்டாங்கல்ல, அந்த கேப்பை நாங்கள் ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி வந்தாங்கல்ல ஃப்ரான்ஸ். உடனடியாக ஃப்ரான்ஸினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நாங்கள் எங்கள் நாட்டில் இருந்து நிறைய இராணுவ வீரர்களை உக்ரைனுக்குள்ளே நிப்பாட்டி அதை பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக மாற்ற போகிறோம், அந்த திறமை எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒரு நண்பர் ஃப்ரான்ஸ்லேருந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் டைரக்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கார். நாங்கள் ஃப்ரான்ஸில் தான் இருக்கோம் விக்கி, இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் சரியாக அவங்களுடைய செய்தியை வெளியிட மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாம் அதை வெளியிட போகிறோம். ஃப்ரான்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது ஃப்ரான்ஸில் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2,70,000 பேர். அந்த 2,70,000 பேர் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 1,20,000 பேர் இராணுவம். 1,20,000 பேர் இராணுவம் இன்க்ளூடிங் 9.5 கிட்டத்தட்ட 10,000 பேர் ஃபாரின் லீஜனை சார்ந்தவங்க. அப்போ இந்த 1,20,000 இராணுவ வீரர்களை வைத்து தான் ஃப்ரான்ஸ் என்ன செய்யணும்? அதுலேருந்து கொஞ்சம் பேரை எடுத்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு அனுப்பணும். இது சாத்தியமா? 2 பேர் உக்ரைன், ரஷ்யா சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இங்கே 2 பேர்களுடைய இராணுவ வீரர்களுடைய இறப்பு எண்ணிக்கை இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். அப்படி இருந்தும் ஃப்ரான்ஸ் சொல்கிறாங்க, எங்களுடைய 1,20,000 இராணுவ வீரர்களில் கொஞ்சம் பேர் நாங்கள் எங்கே அனுப்புகிறோம்? உக்ரைனில் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதானான்னு கேட்டால் இல்லை. அவங்களுடைய இராணுவத்தை எடுத்து பார்க்கும்போது 220+, அவ்வளோதான், 220+ லெக்லர்க் டேங்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 200க்கும் அதிகமான டேங்க் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு இருக்காங்க, இல்லை பாதி வேலையில் இருக்குது. மொத்தம் 400 தான் இருக்குது. அதில் ஆக்டிவாக இருக்கிறது 220 அப்படிங்கிறது தான். அதை விட அடுத்ததாக வெறும் 5,000 ஏபிசி மட்டும்தான் இருக்குது. 70+ சீசர் ஹாவிட்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 100+ TRF-1 டோட் கன்ஸ் அப்படிங்கிறதும், 400 அப்ராக்சிமேட்லி 400லேருந்து 500 120 mm மோட்டார்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இதுதான் ஃப்ரான்ஸினுடைய இப்போதைய இராணுவம். இந்த இராணுவத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஆயுதங்களுடைய எண்ணிக்கை. இது தவறு அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இதை வெளியிட்டு இருப்பதே யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய ஊடகமும் ரஷ்யாவினுடைய ஊடகமும். இந்த ஊடகத்தின் செய்தியை நம்ம அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ எந்த தைரியத்தில் ஃப்ரான்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க? இவ்வளோ நாள் ஃப்ரான்ஸ் பேசிகிட்டு இருக்கிறது எந்த தைரியத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க? மினரல்ஸ் டீல் அப்படின்னு சொல்லி வந்தாங்கல்ல அமெரிக்கா. யார் கூட? உக்ரைன் கூட. என்ன மினரல் டீல்? ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்குது உக்ரைனில், அது எனக்கு 50% தந்துரு அப்படின்னு சொல்லி தான் ஜெலன்ஸ்கி அவர்களை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டினார். அதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் போனார். உடனடியாக அடுத்ததாக யார் கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீட்டிங்கை போட்டார் பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், மேக்ரோன் அவர்கள் கூட. இந்த மினரல் டீல் ஒர்க் ஆனால் மட்டும்தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஐயா மேக்ரோன் அவர்களுடைய மினரல் டீல்லாம் ஓகே ஆகும். இல்லாட்டி இதே மாதிரி மினரல் டீலை நாங்களும் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஃப்ரான்ஸ் ஓட விரட்டிடுவாங்க ஆப்பிரிக்க நாடுகள். நைஜர், புர்கினா ஃபாசோ. இந்த பிளேலிஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். தமிழ் பட்சத்தில் அதை பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஆஃப்ரிக்கன் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேலிஸ்ட்.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரான்ஸ் அடித்து விரட்டுறாங்க. நீ உன்னுடைய இராணுவத்தை வச்சு இங்கே ஏன்டா மைனிங் பண்ணிட்டு இருக்க, எங்கள் நாட்டுக்கு தேவையான மைனிங்கை நாங்களே பார்த்துக்கிறோம், நீ போயிரு, உனக்கு கொடுக்க வேண்டிய கப்பம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பிரான்ஸை பார்த்து. அப்போது ஃப்ரான்ஸ் நேராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீ இந்த மைனிங் டீலை ஓகே பண்ணாதான் என்னால் அங்கே மைனிங் டீலை ஓகே பண்ண முடியும். இப்போ மைனிங் டீலே இல்லாத ஒரு நிலைமைக்கு அமெரிக்காவினுடைய உக்ரைனுடைய உறவு மாறி இருக்கும்போது தான் சிக்கல்கள் மேலும் பல விரிசல்களை ஏற்படுத்தக்கூடிய சிக்கலாக உருமாறி நிற்கின்றன. சரி, அப்படிப்பட்ட ஃப்ரான்ஸ் கடந்த 100 ஆண்டுகள் எடுத்துக்கோங்க, 100 ஆண்டுகள், சாதாரணமாக நான் சொல்லலை, 100 ஆண்டுகள் எடுத்து நம்ம வரலாற்றை புரட்டி போட்டு எப்போ ஃப்ரான்ஸ் ஏதாவது ஒரு யுத்தத்தை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. 1918க்கு பிறகு ஃப்ரான்ஸ் எந்த யுத்தத்தையும் தனியாக நின்று ஜெயித்த வரலாறு கிடையாது. அம்பிட்டு தான், முடிச்சிட்டோம், சோழியம் முடிச்சிட்டோம். இந்த ஃப்ரான்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் உக்ரைனுக்கு உதவ போகிறோம், ரஷ்யாவுக்கு எதிராக பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போவே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாதீங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த மாதிரியான வசனங்களை சொல்லி வருகிறார்கள், அதற்காக இந்த மாதிரி டேட்டாவை எடுக்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் ஃப்ரான்ஸ்லாம் என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி அங்கே அரசியல் குழப்பம், மேக்ரோன் அவர்களுக்கு எதிரான பெரிய அலை அப்படிங்கிறது வீசுது. இந்த நேரத்தில் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு போர் வந்தால் தான் அவங்களோட அரசியல் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு போர் வந்துச்சுன்னா மக்கள் எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, அரசியல் மாற்றங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க. புதுசாக வரக்கூடிய அரசாங்கம் நமக்கு நல்லது செய்யுமோ கெட்டது செய்யுமோ, பேய்க்கு பயந்து பூதத்தை வரவேற்கிற மாதிரி ஆயிடக்கூடாது, பேசாமல் பேய் கூடயே நம்ம வாழ கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய நிலைமை இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ இங்கே மறுபடியும் அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். சிரியா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி கேரண்டி வேணும் அப்படின்னு சொல்லி. உக்ரைன் கேட்டாங்களா எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும்னு, சிரியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு, புதுசாக கிளர்ச்சியாளர்களுடைய படை சிரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எனவே இதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஈரானுக்கு ஒரு தூது அனுப்பியிருந்தார்ல அமெரிக்கா, எப்போ நியூக்ளியர் டீலை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதினார்ல, அந்த லெட்டர் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நேற்று ஈரான் அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஈரான் சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி எங்களால் அமெரிக்கா கூட இந்த நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறத உட்காந்து பேச முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கூடுதலாக வச்சுருக்காங்க, அந்த கண்டிஷன்ஸ்க்கு எங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரானுடைய அந்த டீலும் இப்போது அமெரிக்கா கைவசம் இருந்து கொஞ்சமாக தள்ளி போகுது. பாரிஸ் அப்படிங்கிற அந்த இடத்த நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அங்கே இன்றைக்கி நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். உக்ரைனுக்கு தேவையில்லாமல் நம்ம உதவி செய்கிறோம், அந்த உதவி வேணாம், நம்ம மக்களுக்கான உதவியை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில், பாரிஸில் இன்றைக்கி ஃப்ரான்ஸுக்கு எதிரான ஒரு கூட்டம் நடைபெற்றது அப்படிங்கிறத எத்தனை ஊடகம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ரியலாக அங்கே நடந்துகிட்ருக்கு. ஏகப்பட்ட பேர் மிஸ்இன்ஃபர்மேஷன் வழியாக ஃப்ரான்ஸ் உதவ போகுது அப்படிலாம் சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னென்னா, ஃப்ரான்ஸ் நாட்டு மக்களே ஃப்ரான்ஸினுடைய இந்த முடிவுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இன்னும் இருக்குங்க, ஏகப்பட்ட அப்டேட் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வியூகம் என்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, 4 நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்களேன். ஏன்னா 4 பேர் நல்ல விதமாக பேசினா தான் அந்த சேனலும் வளரும், இதே மாதிரியான கண்டென்ட் அடிக்கடி நம்மளால் போட முடியும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.